Okay dear students, இந்த வீடியோ செக்ஷனில் நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு விஷயத்தை வேறு ஆஸ்பெக்டில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதை எக்ஸ்பிளைன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நான் புதுசாக ஒரு 3 இன்இக்வாலிட்டியை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அது என்ன ஆஸ்பெக்டில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். யூ ப்ளீஸ் லிசன் க்ளோஸ்லி. Let us take a argand plane. So this is a real axis and this is imaginary axis. Okay, let me take two complex numbers z1 and z2. Okay, so z1 inga or complex number eduthukiren and this is z2 and this is z2. So please closely watch this. So z1 or complex number eduthukiren, z2 or complex number eduthukiren. So idukku or line potukiren. So this is vector format, but ஒரு லைன் போட்டுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி லைன் போட்டுக்கிறேன். ஓகே, z1 ப்ளஸ் z2 எங்கே இருக்கும்? z1 ப்ளஸ் z2 ஏற்கனவே நம்மளுக்கு தெரிஞ்சதான் இல்லை. ஸோ இதுக்கு பேரலாக அந்த கோடை வரைவீங்கல்ல. ஸோ ஓகே, இந்த கோடு எவ்வளோ லென்த் இருக்கோ அதே லென்த் தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் த டிரான்ஸ்லேஷன் ஆஃப் திஸ் வெக்டார் அண்ட் நவ் ஐ எம் கோயிங் டு டிரான்ஸ்லேட் திஸ் வெக்டார். So this is z1 plus z2, z1 plus z2. So இங்கே ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன். இந்த லைன் வந்து இது வந்து மாடுலஸ் ஆஃப் z1, இது மாடுலஸ் ஆஃப் z1, இது மாடுலஸ் ஆஃப் z2, இது வந்து மாடுலஸ் ஆஃப் இந்த லைன் வந்து என்னது? மாடுலஸ் ஆஃப் z1 plus z2. z1 plus z2ன்ற காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆரிஜின்லேருந்து எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறது தான். சரி, ஓகே, இப்போ அடுத்த ஆஸ்பெக்டில் போகலாம். நம்ம z1 மைனஸ் z2ன்ற காம்ப்ளெக்ஸ் நம்பர் எங்கே இருக்கும்? z1 மைனஸ் z2ன்ற காம்ப்ளெக்ஸ் நம்பர் எங்கே இருக்கும்? z2ன்றது ஸோ இங்கே இருக்கும் இல்லை? ஸோ அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட் டைரக்ஷனில். ஸோ இது எவ்வளோ லென்த்தில் இருக்கோ அந்த இடத்துல இங்கே வந்து மைனஸ் z2 இருக்கும். இப்போ அடுத்து நம்ம என்ன செஞ்சிடலாம் பாரு, இதுக்கு டிரான்ஸ்லேஷன் வரையணும். Okay, am I drawing correctly? இதுக்கு டிரான்ஸ்லேஷன் வரையணும். ஸோ இந்த லைன் தான் z1. ஓகே, z1 minus z2, z1 minus z2. That is the place where the complex number z1 minus z2 lies. And this is a modulus, right? This is the modulus. இந்த கோடு என்னது? இந்த கோடு வந்து மாடுலஸ் ஆஃப் z1 மைனஸ் z2. இந்த கோடு இந்த கிராஃபில் வேறு எந்த இடத்துக்காச்சும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கோடு வந்து இந்த இடத்துக்கு ஈக்குவலாக இருக்குது, இந்த இடத்துக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ இந்த இடத்துக்கு ஈக்குவலாக இருக்குது. ஐ வில் ட்ரா தட். இந்த லைனுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ இந்த ரெண்டு லைனும் ஒன்று தான். ஸோ இதுவும் மாடுலஸ் ஆஃப் z1 மைனஸ் z2. ஸோ இப்போது இதுலேருந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வரேன் பாரு நான். ப்ளீஸ் லிசன். This is real part and this is imaginary axis, and let me take 2 complex number here, z1 and z2. ஸோ இப்படி ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம், இப்படி ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன செஞ்சிருவோம்னா, இதே மாதிரியே ஒரு லைன் அந்த இடத்துல இதுக்கு பேரலாக போடுவோம். இதே மாதிரி இந்த லைனுக்கு இங்கே ஒரு பேரலாக ஒரு லைனை போடுவோம். போட்டாச்சா? போட்ட உடனே ஸோ இந்த லென்த் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கோடோடைய லென்த்து, இந்த கோடோடைய லென்த்து தான் மாடுலஸ் ஆஃப் z1 ப்ளஸ் z2. இந்த கோட்டோடைய லென்த்து, இந்த நீட்டாக இருக்க கோடு, இந்த கோட்டோடைய லென்த் என்னது அப்படின்னா இது வந்து மாடுலஸ் ஆஃப் z1 மைனஸ் z2. இந்த கோட்டோடைய லென்த் வந்து மாடுலஸ் ஆஃப் z1 ப்ளஸ் z2. ஸோ ஒரு பேரலோகிராமில் 2 டயக்னல் இருக்குது. இது வந்து ஒரு பேரலோகிராம். இந்த பேரலோகிராமில் இந்த நீட்டாக இந்த டயக்னல் இருக்குது பாருங்கள். அந்த டயக்னல் வந்து மாடுலஸ் ஆஃப் z1 ப்ளஸ் z2. இது மாடுலஸ் ஆஃப் z1 மைனஸ் z2. இதை யாராச்சும் தப்பாக புரிஞ்சிக்காதீங்க. இது z1 மைனஸ் z2, z1 மைனஸ் z2. ஒரு டயக்னல் z1 ப்ளஸ் z2, இன்னொரு டயக்னல் z1 மைனஸ் z2ன்னு தப்பாக சொல்லக்கூடாது. நான் சொல்கிறேன் பாருங்கள், அது வந்து லென்த்து மாடுலஸுக்கு தான் ஈக்குவல். ஆக்சுவலாக z1 மைனஸ் z2ன்ற காம்ப்ளெக்ஸ் நம்பர் இங்கே இருக்குது, அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இங்கே இருக்குது. இந்த லைனுக்கு அந்த லைன் ஈக்குவலாக இருக்குது. இதனுடைய மேக்னிடியூடும் ஈக்குவலாக இருக்குது, அந்த லென்த் ஈக்குவலாக இருக்குதுன்னு நான் சொல்ல வரேன். ஸோ இந்த டயக்னலில் இந்த டயக்னலில் பாருங்கள், இந்த டயக்னலில் பாருங்கள், நீட்டாக இருக்க டயக்னலுடைய லென்த் வந்து மாடுலஸ் ஆஃப் z1 ப்ளஸ் z2. அந்த குட்டியாக இருக்கிற இந்த டயக்னல் வந்து மாடுலஸ் ஆஃப் z1 மைனஸ் z2. இது கொஞ்சம் வேறு மாதிரியான ஒரு எக்ஸ்ப்ளனேஷனாக இருக்குது. இந்த படத்தை வரைஞ்சி இந்த இடத்துல நம்ம மாடுலஸை பற்றி பேசிடலாம். பட்
இதை சொல்லாமல் இதை பற்றி பேச முடியாது. ஓகே, இது எல்லாத்தையும் நம்ம ஜியோஜிப்ராவிலையும் பார்த்துருக்கோம். ஓகே, இப்போ இதில் என்னன்னா கவனிங்க, நம்ம ஏற்கனவே பார்த்தது மாடுலஸ் ஆஃப் z1 ப்ளஸ் z2 மாடுலஸ் ஆஃப் z1 மைனஸ் z2. இதை வந்து இப்படி பிரித்து எழுதிடுறேன். மாடுலஸ் ஆஃப் z1 ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் z2. இது வந்து மாடுலஸ் ஆஃப் z1 மைனஸ் மாடுலஸ் ஆஃப் z2. மாடுலஸ் ஆஃப் z2. ஓகே, இப்போ இதில் எது பெருசாக இருக்கும்? This is the modulus of z1 and this is the modulus of z2. As it is a parallelogram, இதுவும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதுவும் வந்து modulus of z2, இது வந்து modulus of z1 and hope you will understand this. சரி, இப்போது இந்த கோடு இருக்குங்க இல்லையா, இதுதான் modulus of z1 plus z2. If you know this graph, இதெல்லாம் மறக்கவே மாட்டீங்க. இது modulus of z1 plus z2, இது modulus of z1 plus modulus of z2, modulus of z2. இது பெருசா, இது பெருசா, இது பெருசா, இது பெருசா. ஸோ இப்படி வந்து போனது தான் இட்ஸ் கிரேட்டர், ரைட்? ஸோ இதுதான் பெருசு, இதுதான் பெருசு. ஸோ இந்த இடத்துக்கு வாங்க. z1 மைனஸ் z2, மாடுலஸ் ஆஃப் z1 மைனஸ் z2 தோ இருக்குது. மாடுலஸ் ஆஃப் z1 மைனஸ் z2. இந்த லைனை வச்சுக்கோ, இந்த லைனை மனசுக்குள்ளார வச்சுக்கோ. அதுக்கப்புறம் மாடுலஸ் ஆஃப் z1 மைனஸ் z2 தோ இந்த ரெண்டு கோடு பார்க்கறதுக்கு ஒரே மாதிரியே இருக்க மாதிரி தெரியுது. ஸோ இதுக்கு ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லையா, அதை சப்ராக்ட் பண்ணுங்கள். சப்ராக்ட் பண்ணும்போது சம்டைம்ஸ் இது பெருசாக இருந்ததுன்னா பாசிட்டிவ் ஆன்சராக வந்துடும், இது பெருசாக இருந்ததுன்னா யூ வில் கெட் நெகட்டிவ் ஆன்சர். டு அவாய்ட் தட் நெகட்டிவிட்டி, let us put again another modulus for this. So you can remember why I am putting the modulus there. அப்போது இப்போ வந்து எது பெருசாக இருக்கும்? இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணி வர்ற லென்த்து பெருசாக இருக்குமா, இல்லை இந்த குறுக்கு ஏதோ ஒரு கோடு இருக்குது அந்த கோடு பெருசாக இருக்குமா? இந்த குறுக்கில் இருக்கிற இந்த கோடு தான் பெருசாக இருக்கும்ல. ஸோ that will be greater, that will be greater and sometimes they are equal and இதை மறக்கவே தேவையில்லை. ஸோ நான் இப்போ இன்னொரு இன்இக்வாலிட்டி எழுதுகிறேன். மாடுலஸ் ஆஃப் z1 மைனஸ் z2. ஓகே, these both inequality உங்களுக்கு தெரிஞ்சது, நான் படத்தை எல்லாத்தையும். ஸோ இப்போ தான் நான் என்ன செய்ய போகிறேன், I am going to introduce 3 more inequalities. You please listen this. Modulus of z1 minus z2. ஸோ சம்டைம்ஸ் இப்படி நான் எழுத வேண்டிய அவசியம் எனக்கு வருது. இப்படி இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது, பட் ஐ எம் புட்டிங் ப்ளஸ் ஹியர். இப்போ இதில் எது பெருசாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எது பெருசாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இது பெருசாக இருக்குமா, இது பெருசாக இருக்குமா? z1 plus z2ன்றது தோ இது modulus of z1 plus modulus of z2. ஓகே, இது என்னது? தோ இருக்கு பாரு இந்த லென்த்து. இந்த கோட்டை விடவே இது பெருசாக இருக்கும், இதை விட அது பெருசாக இல்லாமல போகும். ஸோ this will be greater, right? This will be greater and sometimes they are equal, sometimes they are equal. ஸோ ஈக்குவல் பற்றி நீங்கள் ரொம்ப யோசிக்க தான் வேணும். ஓகே, ஸோ நான் ரொம்ப அதிகமாக ஆழமாக போகல. ஸோ ஐ வில் ஸ்டாப் தட். ஸோ பட் யூ கேன் திங்க் அபவுட் தட். இப்போ அடுத்தது நான் இன்னொன்று செய்ய போகிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா மாடுலஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் z1 ப்ளஸ் z2. இதை இப்படி எழுதிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து மாடுலஸ் ஆஃப் z1 ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் z2. இங்கே வந்து மாடுலஸ் ஆஃப் z1 மைனஸ் மாடுலஸ் ஆஃப் z2. இதுக்கு அடிஷ்னல் மாடுலஸ் போட்டுக்கிறேன். இதுக்கு ஏன் அடிஷ்னல் மாடுலஸ் போட்டுக்கிறேன்னு தெரியும், இதுக்கு ஏன் அடிஷ்னல் மாடுலஸ் போட்டுக்கிறேன்னு தெரியும். ஓகே, இப்போ இந்த இடத்த சொல்லுங்கள். ஓகே, ப்ளீஸ் லிசன். இதை விட இது எப்படி இருக்கும்? ஸோ ஃப்ரம் தி ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி திஸ் இஸ் கிரேட்டர் அண்ட் வி நோ தட். ஓகே, அதுக்கப்புறம் இதை விட இது பெருசாக இருக்குமா, இதை விட இது பெருசாக இருக்குமா, இல்லை சின்னதாக இருக்குமா? யூ சே தட். இது என்னது? இது ரெண்டுத்தினுடைய லென்த்தையும் சப்ராக்ட் பண்ணுறது, இந்த லென்த்தையும் இந்த லென்த்தையும் சப்ராக்ட் பண்ணுறது. அது ரொம்ப சின்னதாக இருக்கும். z1 ப்ளஸ் z2 உடைய மாடுலஸ் ரொம்ப நீட்டாக இருக்கும். அப்போ இதை விட இது எப்படி இருக்கும்? இட் இஸ் கிரேட்டர் and sometimes they are equal and this is the another inequality that you must know. Okay, so அடுத்த inequality என்ன செய்யலாம் அப்படின்னா, please listen. Modulus of z1 minus z2 and இங்கே z1 plus z2 எழுதியிருக்கேன், இங்கே z1 minus z2 எழுதியிருக்கேன். இங்கே modulus of z1 plus modulus of z2 எழுதிக்கிறேன். இதையே திரும்பவும் காப்பி பண்ணிடுறேன், மைனஸ் modulus of z2. ஓகே, இப்போ சொல்லுங்கள், இதை விட இது பெருசாக இருக்குமா? யூ லிசன் தி கிராஃப் அண்ட் தென் ஆன்சர். தட் இஸ் த திங் யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். இந்த கிராஃபெல்லாம் புரிஞ்சிக்காமல் இதெல்லாம் மண்டையில் ஏற்றிக்கவே முடியாது.
ஆனால் கிராஃப் தெரிஞ்சிச்சுன்னா இது வந்து ஒரு சிம்பிளான திங். இதே மாதிரியே வேறு ஒரு இன்இக்வாலிட்டியை எழுதி அதெல்லாம் ஈக்குவலாக கிரேட்டர் தென்னான்னு கேட்டால் கூட உங்களால் பை சீயிங் திஸ் கிராஃப் யூ கேன் ஆன்சர். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க பார்ட்டே பார்க்காதீங்க, இது ஃபுல்லுத்தையுமே நீங்கள் வந்து யூ சே பை சீயிங் திஸ் கிராஃப். அப்போனா வருது பாரு, இது மாலஸ் ஆஃப் z1 மைனஸ் z2னா தோ இந்த லென்த்து, மாலஸ் ஆஃப் z1 ப்ளஸ் z2 தோ இந்த லென்த்து, இது பெருசா இது பெருசா. ஸோ திஸ் இஸ் கிரேட்டர், ரைட்? ஸோ திஸ் இஸ் கிரேட்டர் அண்ட் சம்டைம்ஸ் தே ஆர் ஈக்குவல். அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வாங்க, இந்த இடம் என்னது, இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ண லென்த்து, இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ண லென்த்து இதோ இருக்குது, சப்ராக்ட் பண்ண லென்த்து அது ரொம்ப சின்னதாக இருக்கும். ஓகே, இந்த லென்த்துலேருந்து இந்த லென்த்தை சப்ராக்ட் பண்ணால் அது ரொம்ப சின்னதாக இருக்கும். இந்த லென்த்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஸோ இதை விட இது என்னவாக இருக்கும்? இட்ஸ் கிளியர்லி கிரேட்டர் ஆர் சம்டைம்ஸ் தே ஆர் ஈக்குவல். ஸோ இந்த 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 5 இன்இக்வாலிட்டியும் நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். ஸோ இங்கே மைனஸ் இருக்கும்போதும் ப்ளஸ்ஸு போட்டாலும் இது கிரேட்டராக இருக்குது. ஓகே, ஸோ எங்கெல்லாம் ப்ளஸ் இருக்கோ அங்கெல்லாம் கிரேட்டராக இருக்குது. ப்ளஸ் 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 அப்படி இருந்தாலே அதுதான், இதுதான் பெருசாக இருக்குது, இந்த பக்கம் தான் பெருசாக இருக்குது. ஓகே, ஸோ இதை விட இது பெருசாக இருக்குது, இதை விட இது பெருசாக இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நான் சம் போடும்போது திரும்ப இதை ரீகால் பண்ணுறேன். ஸோ இந்த 5 இன்இக்வாலிட்டியையும் எழுதி பாருங்கள். எழுதி பார்க்கறதுனா என்னது அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட் யூ மஸ்ட் ட்ரா திஸ் கிராஃப். நான் ஏன் வந்து அந்த கிராஃபில் வந்து 2 டயக்னலில் வந்து ஒரு டயக்னலில் மாலஸ் ஆஃப் z1 ப்ளஸ் z2ன்னு சொன்னேன், இன்னொரு டயக்னலில் மாலஸ் ஆஃப் z1 மைனஸ் z2ன்னு சொன்னேன். இதெல்லாம் வச்சுக்கிட்டு இதை விட இது பெருசா இதை விட சின்னதான்னு சொல்லிட்டு ஒரே ஒரு தடவை நீங்கள் அந்த கிராஃபை பார்த்து யோசித்து பார்த்து எழுதணும். சும்மா அப்படியே இப்படி இங்கே ப்ளஸ் வருது, இங்கே மைனஸ் வருது, இங்கே கிரேட்டர் தென் வருது, இங்கே லெஸ் தென் வருது அப்படின்னு எழுதி பார்த்தீங்கன்னா இட் வில் நாட் பி இன் யுவர் மைண்ட். ஓகே, ஸோ இது ஆனால் நீங்கள் இந்த கிராஃபோட கம்பேர் பண்ணி இதை எழுதி பார்க்குறீங்க. வில் see in the next video. Thank you.